ஹாய், நான் பிரணவ், ரிச் குளோபல் எஜுலேருந்து. எஃப்எம்ஜிஇ வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா வந்துட்டு எழுத வேண்டிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்னு நினச்சி பயப்படுறாங்க. ஆனால் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எஃப்எம்ஜிஇக்கு பதிலாக நெக்ஸ்ட் எக்ஸாம் வரப்போகுது. இது இந்தியாவில் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டில் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கும் காமன் லைசன்சிங் எக்ஸாம் மாதிரி இருக்கும். இதை கிளியர் பண்ணினாதான் இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆனா, இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. அது 99% ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இன்னும் தெரியல. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ரூல்ஸ் படி வெறும் எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சா போதாது. நீங்க எந்த கண்ட்ரியில் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியிலேயே டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண லைசன்ஸ் வாங்கணும். இங்கே தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த லைசன்ஸ் வாங்கணும்னா பல கண்ட்ரீஸில் செப்பரேட்டாக ஒரு லைசன்சிங் எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணினாதான் லைசன்ஸ் கிடைக்கும். இந்த லைசன்சிங் எக்ஸாம் எஃப்எம்ஜிஇ மாதிரி ஈக்குவலாக டஃப் இருக்கும். இன்னும் சில கண்ட்ரீஸில் இந்த எக்ஸாம் இங்கிலீஷில் இருக்காது, அந்த நாட்டோட லோக்கல் லாங்குவேஜில் தான் இருக்கும். அதனால் இதுவே இன்னும் 10 to 20 டைம்ஸ் டஃப்பாக ஃபீல் ஆகும். ஆனால் சில கண்ட்ரீஸில் எம்பிபிஎஸ் முடித்து 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடித்தா டைரெக்டாக லைசன்ஸ் கொடுக்குற சிஸ்டம் இருக்குது. அங்கே செப்பரேட் லைசன்சிங் எக்ஸாம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் முடித்து 1 இயர் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணினா லைசன்ஸ் கிடைக்கும். இந்த விஷயம் தெரியாமல் வெறும் எம்பிபிஎஸ் கோர்ஸ் முடித்து இன்டர்ன்ஷிப் மட்டும் பண்ணிட்டு இந்தியா வந்துட்டா இந்தியாவில் எஃப்எம்ஜிஇ அல்லது நெக்ஸ்ட் எழுதக்கூட எலிஜிபிலிட்டி கிடைக்காது. ஆஸ் பர் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கசெட் 2021 ரூல்ஸ். இந்த ரூல் சுமார் 4 to 5 இயர்ஸ் முன்னாடி கொண்டு வந்தது. ஆனால் இன்னும் ஃபுல் பேட்ச் ஒன்று கூட இந்த ரூல் சிஸ்டமில் கிராஜுவேட் ஆகலை. அதனால தான் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இது பற்றி அவேர்னஸ் இல்லை. பல ஏஜென்சிஸ் கூட இந்த லைசன்சிங் ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி முடிச்சு தான் ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறாங்க. இதனால் கெரியர் டிலே, மணி லாஸ், பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும். ப்ராப்பர் ரீசர்ச் இல்லாமல் கண்ட்ரி செலக்ட் பண்ணினா ஃப்யூச்சர் ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஸோ பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கிற கண்ட்ரியில் லைசன்ஸ் வாங்க முடியலைன்னா வெறும் எம்பிபிஎஸ் டிகிரி மட்டும் வைத்து இந்தியாவில் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் 2021 ரூல்ஸ் பற்றியும் எம்பிபிஎஸ் அப்ராட் கம்ப்ளீட் கைடன்ஸ் வேண்டும்னா ரிச் குளோபல் எட்யூவை காண்டாக்ட் பண்ணுங்க.